கடக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரம் அடைகிறார். இந்த பேச்சு பலன்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னாவே அதிக அன்பு கொண்டவர்கள். உங்களை மாதிரி பாசம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. பாசத்தை காட்டி ஏமாந்தவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இல்லை சார், பாசம் வச்சாவே அப்படி தான் சார், கடைசியில் நிறைய இடத்துல நான் ஏமாந்துருக்கேன், நான் ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி கூட கிடைக்கல. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஏணியாக இருந்திருப்பீங்க. கடைசியில் அவங்களாம் ஏறினவுடனே உங்களை தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், மனசு வலிக்குது சார், நான் பிஸ்னஸ் பண்ணேன் சார், நானும் என் பார்ட்னர் தான் சேர்ந்து பண்ணோம், நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு, திடீர்னு பார்த்திங்கன்னா என் பார்ட்னர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் பணத்தெல்லாம் இழந்துட்டேன் சார், ஒன்றுமே வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன், இன்றைக்கி நான் நடுத்தெருவில் நிற்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதே போல் நிறைய கடகராசி என்பர்கள் வேலையில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் கூட உள்ளவங்களாம் அரவணைச்சிட்டு போயிருப்பீங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருப்பீங்க. அவங்களே கடைசியில் உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் நிறைய கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருந்து ஏமாற்றப்படுறது, மனைவி கணவன் மேலே அன்பாக இருந்து கணவனால் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இயல்பு ஒரு வெள்ளேந்தித்தனம் சொல்லுவோம், அதுவும் இருக்குது. அதை தவிர நேரமும் கூட. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றங்கள் வந்தே தீரணும். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பண விரயங்கள். நான் பணம் வச்சுருந்தேன் சார், திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு கேட்டார், கொடுத்தேன், இப்போ அவர் திருப்பி கொடுக்கல. ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க, அது நஷ்டமாக இருக்கும். நான் நல்லா தான் இருந்தேன் சார், நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது, திடீர்னு என் ஃப்ரெண்டு கேட்டானேன்னு சொல்லி அவனையும் பார்ட்னராக சேர்த்தேன், கடைசி இந்த பிஸ்னஸே நொடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பண விரயங்கள் ஆனவர்கள் நிறைய கடகராசி என்பர்கள் இருக்கீங்க. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும், நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கோம். என்றைக்கு பணம்னு ஒரு விஷயம் நடுவில் வந்துச்சோ அதிலிருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பண விஷயத்தினால தான் பிரச்சனை, நீங்கள் சொன்னது கரெக்டு சார். அந்த பண விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முதல்ல. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கோ அவங்களாம் பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு முயற்சி நிறைய பண்ணணும். சும்மா சாதாரணமாக கேட்டாலாம் தரமாட்டாங்க. உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அவங்கள போய் ரொம்ப நெருக்கடியை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் வரும். எல்லாம் பணம் வராது. நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, அடுத்த வாரம் கூப்பிடுங்க, அடுத்த வாரம் சொல்கிறேன், அடுத்த புதன்கிழமை சொல்கிறேன். நீங்கள் திருப்பி அடுத்த புதன்கிழமை கரெக்டாக கூப்பிடுவீங்க, திருப்பி ஒரு வாரம் டைம் கேட்பாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிலமை. நீங்கள் அது மாதிரி இல்லாமல் டெய்லி அவங்களுக்கு பணத்தை கேட்டு நச்சரித்தா தான் பணம் வரும், இல்லைனா வராது. முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் யாருக்காக கொடுக்கணும், நீங்கள் அதை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நிறைய பண்ணுங்கள். உங்கள்கிட்ட முயற்சி கம்மியாக இருக்குது, உங்களால் முடியாமலாம் கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. இல்லை சார், தனியாக தான் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகளே இல்லை, அஷ்டம சனியில் ரொம்ப திண்டாடிட்டேன் சார், கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடகராசிக்கு அஷ்டம சனி பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்கல, இதனால் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க.
ஐயோ இதுக்கே என்னால் தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறது தெரியுது. தாங்க தான் ஆகணும். தாங்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுடைய புண்ணியம் உங்களை காப்பாற்றிடும். பயப்படாதீங்க. சரிங்களா? கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, சில நேரம் இந்த கடனை எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய அதை கட்டுறதுக்கான வழி என்னன்னு மட்டும் யோசிங்க. அதை யோசித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சில நேரங்களில் தடைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த அஷ்டம சனியில் தடை வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் அந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தடையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு பிஸ்னஸும் கிடைக்கும், அதில் லாபமும் வரும். ரொம்ப முக்கியம் அதுதான். பிஸ்னஸ் மட்டும் வருது சார் எனக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்கீங்க. அது உங்களுடைய அப்ரோச்சும் அதில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்டோட பண்ணுறீங்க. இல்லை சார் என் பிஸ்னஸே 1% தான் ப்ராஃபிட்டு அப்படின்னா கொஞ்சம் அதில் ஓவர் ஹெட்ஸை கம்மி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு வக்கர பயிற்சியாக அடுத்த 4லேருந்து 5 மாதம் இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையில் நிறைய நெருக்கடி இருக்குது. சில பேருக்குலாம் வேலைலாம் போயிருக்கு. பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து உங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய லெவலில் பொசிஷனுக்கு வந்தவர் உங்களே வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பார். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள்லேருந்து வெளில போயிருக்கீங்க. சில பேர் என்னென்னா கம்பெனி மூட வேண்டிய சூழல், நான் வந்துட்டேன் சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். அஷ்டம சனியும் இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன சார் நீங்கள் பார்த்தா மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுலாம் சில பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக கம்மி சம்பளம் தான் கிடைக்கும். சரிங்களா? உங்கள்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை சொல்லி தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இல்லை வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் சம்பளம் அதிகமாக கேட்க மாட்டீங்க, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலே திறமைசாலிகள் இந்த கடகராசி அன்பர்கள். அப்போ அந்த திறமை இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கீங்க. அந்த திறமை இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாத காலகட்டம் இருந்து தான் தீரும். குரு வக்கர ஆகிறதுனால உடனே உங்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் நடக்காது. அஷ்டம சனி இருக்குது, அது நிவர்த்தி ஆனால் தான் அதில் நல்லது நடக்கும். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி இருக்குது. ஒரு 5 மாதம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை கம்மியாகிடும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிறதுக்கு சனி பகவான் மாறினா தான் உங்களுக்கு எல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாக நீடிச்சிட்ருக்கு. கணவன் மனைவி உள்ள அந்யுன்யம் இல்லை, எதை பேசினாலும் சண்டை, எதை பேசினாலும் பிரச்சனை வருது சார். ஏன் சார் கேட்குறீங்க, ஒரே டார்ச்சராக இருக்குது, வீட்டுக்குள்ளே ஏண்டா நுழையணும்னு இருக்குது அப்படின்னு பெண்களும் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, ஆண்களும் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கடகராசியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். இல்லை சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாராவது டார்ச்சர் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு என்னை கோவப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கிற ஒரு நிலை இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கோபங்கள் தாபங்கள் எல்லாமே குறைஞ்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி வக்கர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் அதிக கவனத்துடன் வருவாரன்னு பார்ப்பது சிறப்பு. குரு பகவான் வக்கரமாக இருக்கார், கல்யாணத்தை கொடுத்துருவார். ஆனால் சனி பகவான் அங்கே 8ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமோட நீங்கள் ஒரு வரன் பார்ப்பது சிறப்பு. கவனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருமணன்ற ஒரு சுப நிகழ்ச்சி, அதை கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த சுப நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் ஒரு வில்லங்கங்களும் வரும். அந்த வில்லங்கத்தை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் தான் ஒரு வாட்டிக்கு தீர விசாரித்து ஒரு வரனை பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துடும், கவலையப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் போயிடுங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். அடுத்த 6 மாதத்தில் கன்சீவ் ஆகிடுவீங்க. அடுத்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு வந்தே தீரும், அது எந்த டவுட்டுமே வேண்டாம். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்னா இயற்கையாகவே உங்களுக்குள்ளே என்னென்னா வெளிநாடு பயணம் இருக்குது. ஏன்னா கடகராசியே நீர் ராசி. அப்போ வெளிநாடு பயணத்துக்காக முயற்சி பண்ணுறேன் சார் எனக்கு கிடைக்கலன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கீங்க,
வெளிநாட்டிலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், வேலை இல்லாமல் இருக்கேன் சார்னா வேலை கிடச்சிரும். வேலையில் இருக்கீங்க, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சமாளிங்க. அந்த சமாளிக்கக்கூடிய திறனை இந்த குரு பகவான் கொடுப்பார். வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும், வராமலாம் இருக்காது. யாராவது உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பாங்க, நீங்கள் தேவையில்லாமல் யோசிப்பீங்க. அப்போ என்ன ஆயிரும், பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் கொஞ்சம் இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபா சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க. இல்லை எனக்கு இங்கே சரியில்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க, நான் சொல்கிறத செய்ய மாட்டேறீங்கன்னு நினச்சி ஏதாவது ஒரு வில்லங்கமாக யோசிச்சிங்கன்னா அந்த வில்லங்கம் உங்களை சாரும், உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவங்ககிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக லாபங்கள் உண்டு, நிறைய பண வரவுகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை வக்கரகதியாக இருந்தால் கூட அவருடைய பார்வை சிறப்பு பலனை கொடுக்க போகுது. 10ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா, லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த லாபஸ்தானத்திலேருந்து அவருடைய பார்வை 5ஆம் இடத்துல விடும். அந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விடுறதுனால நிறைய பேருக்கு வெளியூரில் போய் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி கோவிலுக்கு நிறைய போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் வக்கரகதியில் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிலாம் கிடைச்சா போயிட்டு வாங்க. என்ன சார் நான் கோயிலுக்கு போய் என்ன சார் பண்ணுறது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்த சனியோடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க, கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதையும் செஞ்சுக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கஷ்டமே சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு யாராவது கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு டூர் பண்ணுறோம், இது மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அதில் கலந்துக்குங்க. இல்லை சார் எங்கே சார் செலவு பண்ணி போகிறது, அதெல்லாம் யோசிக்காதீங்க, செலவு பண்ணி போங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்கும், ஒரு ரெக்ரியேஷனை கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். நிறைய சில விஷயங்களை வேண்டான்னு சொல்லிட்டு புது விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அந்த வெளியூர் பயணம் கொடுக்கும், சுற்றுலா பயணம் கொடுக்கும். அதையும் செய்து கொள்ளக்கூடியது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரும். நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை, அதாவது குரு வக்கரமாக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில், அது தவிர மற்ற கிரகங்கள்லாம் வக்கரமாக இருக்குது, அதை குரு பார்க்குறாரு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட யோகா பலன்கள் நிறைய நடக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கேது தசை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு. சுக்கிர தசை தான் நடக்குது சார், சுக்கிர தசை நடந்துமே எனக்கு ஒன்றுமே டெவலப் ஆகலை. அதுக்கெலாம் காரணம் சுக்கிரனுடைய நிலையை பார்த்தா தான் நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 300 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.